गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। சங்கர பகவத் பாதரால சொல்லப்படுற மோட்ச கிரந்தம் இது. மோட்சம்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மோட்சம்னா என்ன அப்படிங்கும் போது கிருதகிருத்தியகா அப்படின்னு பார்த்தோம். மனசை நிறைப்பது, மனசுல ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு மனசா இருக்கணும், ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடியது, ஒரு பூர்ணத்துவம் வரணும். அதுதான் மோட்சம்னு சொல்றது. அந்த பூர்ணத்துவம் எதனால வரும் அப்படின்னு கேட்டா ஒரு ஞானத்தினாலதான் வரும். அந்த ஞானம் எதை பற்றிய ஞானம் அப்படின்னா அது அந்த பரமாத்மா, அந்த பரம்பொருள் இல்ல பிரம்மம், அதை பற்றிய ஒரு ஞானம் வரும்போதுதான் நமக்கு இந்த மோட்சம்ங்கிறதே சித்தியாகும். அதான் அந்த மன நிறைவுங்கிறது வரும், அதுதான் மோட்சம். சோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விசாரம்ங்கிறது கண்டிப்பா வேணும். விசாரம் இருந்தாதான் ஞானத்துக்கு போக முடியும். சோ இந்த விசாரம் நமக்கு எப்படி வருது அப்படின்னா சாஸ்திரம் மூலமா இல்ல குரு, அது நம்ம சாஸ்திரத்தை நேர படிக்க முடியலன்னாலும் அதை சொல்றவா குரு மூலமா நம்ம கேட்டு ஒரு ஞானம் நமக்கு வருது. விசாரம் பண்றோம், விசாரத்திலேருந்து நமக்கு ஞானம், அதுல இருந்து அந்த மன நிறைவு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த சாஸ்திரம் குரு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் போதே நமக்கு கண்டிப்பா வந்துருமா, விசாரம் பண்ணினா கண்டிப்பா ஞானம் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொன்னார். ஏன்னா கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு சில தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த தகுதிகள் இருந்தா தான் அந்த விசாரம்ங்கிறதே சித்தி ஆகும். இல்லைனாலும் விசாரம் பண்ணலாம். என்ன ஆகும்னா ஒரு சில டேர்ம்ஸ், சில வார்த்தைகள், சில இதுக்கு பொருள்கள் தெரியும், அவ்வளவுதானே தவிர அந்த ஒரு ஞானம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதினா அதுதான் என்ன தகுதி அப்படின்னா அந்த ஆத்ம மனசுத்தி, அதுதான் வேணும், அதுதான் தகுதி. சோ அந்த தகுதிக்கு என்ன சாதனை அப்படிங்கறத தான் இவர் சொல்லின்னு வர ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல முக்கியமா மூணு தான் இம்பார்ட்டண்டா அவர் சொல்றது. விவேகம், வைராக்கியம், மோட்சத்துவம், அதுதான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல. சோ இந்த விவேகம் வைராகியம், விவேகம்னா நித்திய நித்திய விவேகம். சோ எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற ஒரு அறிவு வருது இல்லையா, அதான் விவேகம். வைராகியம்ங்கிறது எல்லா பொருட்களும் அனித்தியம், அதனால அது எனக்கு சுகம் கொடுக்காதுங்கிறதுல ஒரு திருடமான ஒரு நம்பிக்கை மற்ற பொருட்கள் மேல ஒரு ஆசை இல்லாம இருக்கிறது, அதுதான் வைராகியம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் முமுட்சுத்துவம். சோ முமுட்சுத்துவம்ங்கிறது இந்த மோட்சத்துக்கு மேல ஒரு இச்சா, ஆசை வருதுதான் முமுட்சுத்துவம். சோ இந்த மூணும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொன்னார். அதை நம்ம தொடர்ந்து காப்பாத்தணும். வந்தாச்சு, அது எப்படி காப்பாத்துறது அப்படின்னா அதுவும் லாஸ்ட் பாயிண்ட் சொன்னார். நிஜ கிரகாத் தூர்ணம் வினிர்கம்யதாம் அப்படின்னு சொன்னார். சோ இந்த நிஜ கிரகம், நம்மளோட கிரகத்துல இருந்து வெளியில வந்தாதான் இதுல சித்தி கிடைக்கும். ஏன்னா அந்த குடும்ப சூழல் அதுலயே இருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கு விசாரத்துக்கு நமக்கு டைம் இருக்காது. அதுதான் மெயின் பாயிண்ட். அதனால அதை விட்டு வெளில பந்தப்படுவோம் உள்ள இருந்தா அப்படின்னு சொன்னார். ஆனா எல்லாராலையும் அப்படி வெளியில வர முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அப்படிங்கும் போது இந்த நிஜ கிரகம்ங்கிற இந்த வீடு, ஏன்னா இதுதான் அவர் தத்துவ போதத்துல போக ஆயத்தனம் சரீரம்னு சொல்றாரு. அந்த போகத்துக்கு ஒரு இடம் கொடுக்கறது, எப்படி ஒரு வீடு இடம் கொடுக்கறதோ இந்த சரீரம் இடம் கொடுக்கறது. அதனால வீட்டுல இருந்து வெளியில வானா இந்த சரீரத்தின் மேல உள்ள பற்று, அந்த பற்றுல இருந்து நீ வெளியில வரணும் அப்படின்னு சொன்னார். அல்லது அது ஒரு மீனிங், கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வரணும். இன்னொன்னு, அந்த வெளியில நம்ம கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா கூட இந்த சத்சங்கங்களை நோக்கி வெளியில வரணும். அதுதான் நமக்கு இதை காப்பாத்து. இந்த விவேகம், வைராகியம், இந்த முமுட்சுத்துவம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா கூட அதை காப்பாத்தணுமே. ஏன்னா இந்த சூழல்லயே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பா அதோட வேல்யூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். சோ அப்ப அதை எப்படி நான் சார்ஜ் பண்றது அப்படின்னா அதுக்குதான் சொன்னார் சங்கத் சத்சு விதீயதாம். சோ ஒரு சத் சங்கத்துல போய் சேர்ந்துரு அப்படின்னு சொன்னார். சோ எந்த சத் சங்கம் நடந்தாலும் நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணும். ஏதாவது ஒரு சாக்கு சொல்லும் இந்த மனசு,
ஐயோ இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே, இதை விட்டுட்டு எப்படி போறது, ஃபேமிலியை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்லாம் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் மீறி சத்சங்கங்களுக்கு போகணும். அதனாலதான் நம்ம பாராயணங்களுக்குலாம் கண்டிப்பா வாங்குவோம். ஏன்னா அதுவே ஒரு 2 months 3 months ஒன்ஸ் தான் நடக்கிறது ஆஃப்லைன் பாராயணம். ஏன்னா இப்ப மோஸ்ட்லி எல்லாம் கிளாஸே ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால இந்த சத்சங்கம்ங்கிறதே நிறைய சத்சங்கங்கள் ஆன்லைன்லயே நடக்குது. அதனால ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய சத்சங்கங்களுக்கு கண்டிப்பா நம்ம போகணும். அப்ப நம்ம வந்து ஒரு டிராவலுக்குள்ள பைசாவை யோசிக்கிறதோ இல்ல வீட்டுல உள்ள பந்தங்களை யோசிக்கிறதோ கூடவே கூடாது. அதுதான் அவர் சொல்றாரு, தூண்டம் நீர்கம்பியதாம். ஏன்னா சத்சங்கம் தான் வழக்கம். அந்த ஒரு டச் கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கிறதுக்கு அது சத்சங்கம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் அவரை சொன்னார். சோ இதுல வந்து இந்த சத்சங்கம்ங்கும் போது அதுல வந்து துசங்கத்துல இருந்து வெளியில வரணும். அதாவது துசங்கம்ங்கிறது அவ அந்த லௌகீகமா நல்லவாளா இருந்தா கூட இந்த ஆத்ம முன்னேற்றத்துக்கு அவாட்டேந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்காது அப்படிங்கும் போது கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதுதான் துசங்கம் அப்படின்னு சொன்னார். அப்ப சத்சங்கத்துல இருந்து வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சத்சங்காத்து நிசங்கா. இந்த சத்சங்காத்து நிசங்கா தான் நம்மளோட சேனல் இருக்கு இல்லையா, ராம சைத்தன்யத்தோட நம்ம லோகாவே வச்சிருக்கோம். சோ சத்சங்கம் இருக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு ஒரு நிசங்கம் வரும், வைராகியம் வரும், தனியா இருக்க பழகுவோம். சோ இதெல்லாம் எதுல இருந்து வரும், சத்சங்கம் போக 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 தான் நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் இதுல அட்டாச்மெண்ட் இருக்கும் போதுதான் இதுல நம்ம டிட்டாச்சா இருப்போம். அதனால சத்சங்காத்து நிசங்கான்னு சொன்னார். சோ நிசங்காத்து நிர்மோகத்துவம் இல்லையா, நிசங்காத்து நிர்மோகத்துவம். நிர்மோகம்னா என்னன்னா ஒரு மோகம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குழப்பம். என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா வெளிப்பொருட்கள்ல இருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. அங்கேருந்துதான் எனக்கு கிடைக்கிறதுன்னு தானே நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். அது ஒரு குழப்பம், அதுல இருந்து கிடைக்கல. சோ அந்த மாதிரி ஒரு மறைக்கிற ஒரு ஒண்ணு இருக்கே மோகம்னு, அததான் சொன்னார். நிர்மோகமா ஆயிடும், அதெல்லாம் தெளிவா தெரியும். ஓகே, இதுல இருந்து எனக்கு சுகம் வரல அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அப்போ அது வைராகியத்தை இன்னும் வளர்த்து விடும். அதுக்குதான் இந்த சத்சங்கங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்குன்னா இந்த விவேகம் வைராகியம் இது முமுட்சுத்துவம்லாம் இன்னும் வளரும் அதுக்காக. சோ அதனாலதான் அதை வந்து போயிட்டு இருக்கணும். சோ சத்சங்காத்து நிசங்கத்துவம், நிசங்காத்து நிர்மோகத்துவம், நிர்மோகத்வாத்து நிச்சயத்துவம். இந்த ஒரு குழப்பம் நீங்கினாதான் மனசு வந்து சஞ்சலம் இல்லாம ஒரு நிலையா இருக்கும், ஒரு சமத்துவத்துக்கு வரும் இல்லையா. சோ அந்த நிச்சலத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னார். சோ அதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த சத்சங்கம் அப்படிங்கிறதுக்கு 3 மீனிங் பார்த்தோம். சோ என்ன மீனிங், ஃபர்ஸ்ட் வந்து இந்த சத்சங்கம் நல்ல ஒரு கூட்டம், அதுல வந்து நம்ம எப்பவும் ஒரு தொடர்போட இருக்கணும், அதுதான் சத்சங்கம். அப்புறம் 2வது சத்து அப்படின்னா ஒரு சத்தியம், சத்து சித்து ஆனந்தம்னு பார்த்திருப்போம் இல்லையா. சத்துனா என்னது, அஸ்தித்வம் இருக்கு, எப்பவும் இருக்கு. அப்போ அந்த நிலையானது. சோ அந்த நிலையானது மேல ஒரு சங்கம், ஒரு பற்று வரணும், அதுதான் 2வது மீனிங். சோ 3வது சத்து அப்படின்னா அந்த சத்துவ குணம், அந்த சத்துவ குணத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஏன்னா சத்துவ குணம் தான் நமக்கு விசாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரஜோகுணமும் தமசும் நமக்கு அதுக்கு அங்க பண்ணவே முடியாது. ரஜோகுணம் ஒரு இடத்துல உட்காத்தாது. தமஸ் வந்து தூக்கத்தை நித்ராவை கொடுக்கும். கீதையில அதை பத்தி சொல்றாரு இல்லையா, தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதனால ஆலசியம் நித்ரா இதெல்லாம் வந்து தமஸ்னால வரக்கூடியது. அதனால இது 2மே விசாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. விசாரம் வேணும்னா நம்ம சத்துவத்தை வளர்க்கணும். அப்ப அதுல ஒரு பற்று இருக்கணும், அதுதான் சத்சங்கம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரியும் மீனிங் எடுத்துக்கலாம். சோ இதைதான் பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா பகவதோ பக்தி திருடாதிகயதாம், அதானே தேர்டு. சோ செகண்ட் ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. செகண்ட்ல சங்கத் சத்து விதியை தான் பார்த்துட்டோம். ஆமா, 2வது பகவதோ பக்தி திருடாதிகயதாம். சோ பகவதா பக்தி திருடா ஆதீயதாம் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ சந்தி ஆயிருக்கு. சோ சந்தி பிரிக்கணும். சோ பிரிக்கும் போது ஆதீயதாம்னு வரும். சோ பகவதா அதாவது இந்த பகவான் இடத்தில் திருடா பக்தி, இந்த பக்தியோட ஒரு விசேஷனம். சோ அந்த விசேஷனம் வந்து திருடா. சோ திருடா பக்தி, அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா திருடமா இருக்கணும். திருடா பக்தி ஆதீயதாம் அப்படின்னா மேற்கொள்ளப்படட்டும் அப்படின்னு சொல்றேன். சோ பகவான் மேல ஒரு ஒரு நிலையான பக்தியானது மேற்கொள்ளப்படட்டும். அது அந்த நிலையான பக்தி எப்ப வரும், இந்த சத்சங்கம் போகும்போதுதான் வரும். அங்கதான் அதை பத்தி நிறைய பேசுவா பரமாத்மாவை பத்தி. அப்பதான் நமக்கு அதுல ஒரு பக்தி வந்து திருடமா வரும். அதுக்குதான் அதுக்கப்புறம் இதை கொடுத்துருக்க. சோ பகவான்கிட்ட பக்தி, உறுதியான ஒரு பக்தி வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் அதோட மீனிங். சோ
அந்த ஈஸ்வரன் மேல நம்ம பக்தியை வளர்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு சில சாதனைகள் பண்ணணும். ஏன் பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. சோ ஏன் நம்ம இந்த பக்தியை வளர்த்துக்கணும்? இந்த பக்தி இல்லாம இருக்கக்கூடாதா அப்படின்னா இல்ல. ஏன்னா உபனிஷத்துல சொல்றா என்னன்னா, ஒரு யாருக்கு ஒரு அம்மா இல்ல அப்பா குரு இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருந்து அவ கிட்ட ஒரு அன்பை காட்டுறாளோ அந்த பர்சனாலதான் இந்த மாதிரி ஞானத்துக்கு ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி அவளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அவளால இந்த ஞானத்தை வந்து பக்குவப்படும் சீக்கிரமா. ஸோ அதனால இந்த ஞானத்தை சீக்கிரமா அவளால அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பேரண்ட்ஸோ இல்ல ஒரு குருவோ, அந்த காலத்துல எல்லாம் குரு அந்த ஆசிரமத்துல கொண்டு விடுவா இல்லையா பாடசாலால. அப்ப அந்த குரு தான் அவளுக்கு குரு மாதானே சொல்லுவா. ஸோ குருவோட ஒய்ஃப் அவதான் அம்மாவா இருப்பா. இந்த குரு வந்து அப்பாவாவும் ஆசானாவும் இருந்து அந்த குழந்தையில பார்த்துப்பா. ஏன்னா அந்த மாதிரி அன்பு கொடுக்கும் போதுதான் அந்த வாங்கின்ற ஒரு பர்சனுக்கு தான் ஆத்மாக்கு தான் அதை திருப்பி கொடுக்க தெரியும். இல்லைன்னா அதை பத்தி பழகலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பார்க்கலாம். இப்ப நிறைய ஒரு பேரண்ட்ஸ்ட இருந்து சப்போர்ட் இல்லாம பேரண்ட்ஸ்ட இருந்து அன்பு கிடைக்காம இருக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் பிஹேவியர். அவளுக்கு காட்ட தெரியாது. ஏன்னா அவளுக்கு கிடைக்கல. சோ அது எப்படி இருக்கும்னு அந்த வேல்யூவே அவளுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது அதை காட்ட தெரியாது இல்லையா? சோ அதனால அந்த அம்மா அப்பா இவா கிட்ட ஒரு அன்புங்கிறது குழந்தைகளுக்கு கிடைக்கணும். அந்த அப்படிப்பட்ட குழந்தைகளோட மனசு அந்த எமோஷனல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோமே, அதுதான் வந்து ஒரு பின்னாடி இந்த மாதிரி ஞான மார்க்கத்துக்கு வரும்போது ஈஸியா அதை பிடிச்சிக்க முடியும். அவளாலதான் திருப்பியும் கொடுக்க முடியும் இல்லையா? சோ அதனால அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். என்னன்னா இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி கொடுக்குறானோ ஒரு அன்பை கொடுக்குறானோ அவனுக்கு இந்த அறிவு ஈஸியா வரும்னு சொல்றேன். சில பேருக்கு இது கிடைக்காம இருக்கலாம். அப்படிப்பட்டவாளால வர முடியாதான்னா வர முடியும். கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த மனசு வந்து பக்குவப்பட்டிருக்காது. ரொம்ப ஹார்ஷா இருக்கும், களங்கம் இருக்கும். அதெல்லாம் வந்து டைம் ஆகும் போக்குறதுக்கு. அதனாலதான் அது வந்து ஒரு சோ என்ன பண்ணுவா இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நீங்க கேட்டிருக்கலாம். பாசுரங்கள் எல்லாமே ஒரு ஈஸ்வரன் மேல அது பக்தி பாவமா போகும். அதாவது இந்த இந்த அம்மா கிட்ட இருக்கிற கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு கிடைக்கலன்னா அதை இப்படி காட்ட முடியும். சோ அது வந்து ஒரு ஃப்ரெண்டா பார்க்கலாம், இல்ல ஒரு குழந்தையா பார்க்கலாம், இல்ல ஒரு காதலனா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரேம அது வந்து இந்த ஈஸ்வரன்கிட்ட காட்டுவா. சோ நிறைய பாசுரங்கள் ஈவன் ஆழ்வார்களே கூட ஒரு லேடி அதாவது என்ன சொல்றது, அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்வா. அதாவது நாயிகா பாவம். நாயிகா பாவத்துலதான் வந்து நிறைய பாசுரங்கள் எழுதியிருப்பா. ஏன்னா அந்த கனெக்ஷனுக்காக அவ்வளோ ஒரு உருகி எழுத முடியும். அந்த அன்பை வந்து அங்க காட்டுவா. அந்த ஒரு பாசம் அந்த ஒரு காதலை வந்து அந்த ஈஸ்வரன் கிட்ட காட்டுறது. அது மாதிரிதான் நாச்சியார் திருமொழி ஃபுல்லா ஆண்டாளோட பாசுரங்கள். ஆண்டாள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பக்தி ரசம் அதுல ஃபுல்லா அந்த காதல் சொட்ட அப்படி எழுதியிருப்பா அந்த சின்ன குழந்தை. ஆனா அது வந்து அவ்வளோ ஈஸ்வரன் மேல ஒரு அன்பு காதல். சோ இந்த இந்த வெளியில கிடைக்காத இத இந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஈஸ்வரன் கிட்ட காட்டுறது. சோ அது ஒரு யூஸ். இந்த ஈஸ்வரன் மேல பக்தி இருக்குது. இன்னொரு பயன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸோ ஏதோ ஒண்ணு பண்றா வச்சுக்கோங்க, அதுல சில ஃபெயிலியர் ஆகுது இல்ல சில கஷ்டங்கள் ஏதோ ஒண்ணு அப்படிங்கும் போது ஒரு மனசுல ஒரு பயம் வரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவா, ஒரு பக்திக்கு ஆட்டோமேட்டிக்கா போவா. பக்தி வரும். இப்ப எக்ஸாமே எழுதுறது குழந்தைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்தி வந்துருது இல்ல, ஒரு பயத்துல வரக்கூடிய ஒரு பக்தி, அந்த மாதிரி ஒரு பக்தி. சோ என்ன ஆகுறது, எங்க இருந்தோ ஒரு அந்த பயம்ங்கிறது நீங்கிறது இல்லையா? பயத்தை நீக்கி ஒரு சாதிக்கிறதுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த பக்தி. இல்ல ஒரு பிசினஸ்ல ஃபெயிலியர்னா ஒரு துவண்டு போகாம ஒரு டிப்ரெஷனுக்கு போகாம இது காப்பாத்துறது இந்த பக்தி இருந்தாக்க ஓகே, எதுவும் என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்க தோணும். ஆனா இந்த பக்தி இல்ல, இந்த நாலேஜே இல்லைங்கும் போது கண்டிப்பா அந்த டிப்ரெஷன்ல தான் கொண்டு விடும். இந்த ஞானம் பிளஸ் இந்த பக்தி ரெண்டுமே வேணும். இந்த ரெண்டும் ஒரு டயத்துல வந்து ஒன்னாயிடும், ஒரு merge ஆயிடும். ஸோ அதுதான் வந்து அல்டிமேட். இப்போ மீராக்கோ இல்ல ஆண்டாளுக்கோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்தி வந்து அவளுக்கு ஈஸ்வரன் மேல பக்தி இருந்தது. அந்த பக்தியே ஞானமா ஆயிடுது. ஒரு ஸ்டேஜ்ல அவள் எல்லாமே கிருஷ்ணராக தான் தெரிஞ்சது. எல்லா பொருட்களும் எல்லாரும் என்ன எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரை வாழ்க்கை. அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இந்த பக்தி இந்த ஞானம் ரெண்டும் ஒன்னாயிடும்.
ஸோ அந்த ஸ்டேஜ் அது வர வரைக்கும் பக்தி கண்டிப்பா வேணும். ஏன்னா நான் வேதாந்தத்துக்கு வந்துட்டு எனக்கு பக்தி வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா பக்தி வேணும். பக்தி வந்து நமக்கு இன்னும் வேதாந்தத்துல ஞான மார்க்கம் போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த அகங்காரம் நீங்கும். இந்த ஒரு கொம்பு முளைச்சிடும். நீங்க மட்டும் பக்தி இல்லாத ஒரு வேதாந்திய நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேதாந்தம் படிச்சிருப்பா, எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஞான மார்க்கம் தெரியும், எல்லாம் ஓகே. ஆனா இந்த பக்தியில தான் ஒரு பண்படும் அந்த மனசு. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹார்ஷ் பிஹேவியர் இருக்கும். ஒரு ஒரு வரட்டு இதுன்னு சொல்லுவோம்ல, வரட்டு வேதாந்தம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பண்படணும், ஒரு மற்ற உயிர்கள்ட்டையும் அதை காட்டணும் அப்படிங்கும் போது அது வந்து கண்டிப்பா பக்தியோட சேர்ந்துதான் வரணும். இந்த சாதன சதுஷ்டயம் பிளஸ் பக்தி ரெண்டும் சேரும் போது அது ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அது மெச்சூர்டு ஒரு பக்தியா இருக்கும். இல்லைன்னா சில பேரோட பக்தி நீங்க பார்த்திருக்கலாம், பக்தி இருக்கும், ஆனா அந்த பக்திக்கு யாராவது தடங்கள் சொல்லிட்டா அவங்கெல்லாம் எரிஞ்சு விழுறது, ஒரு ஒரு ஹார்ஷ் பிஹேவியரை நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த சாதன சதுஷ்டயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வரவே வராது. அதனாலதான் இந்த சாதன சதுஷ்டயம் ரெண்டுத்துக்கு வேணும். ஞான மார்க்கம் போனாலும் சரி, பக்தி மார்க்க, ஏன்னா பக்தி லீட்ஸ் டு ஞானம் அட்லாஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே ஞானம் உண்டு. அதனால இந்த ஞான மார்க்கத்துக்கு போறதுக்கு கண்டிப்பா பேசிக் இந்த சாதன சதுஷ்டயம் அண்ட் பக்தி. ஏன்னா பக்தி வந்து அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு இன்னொரு மார்க்கம். நிஷ்காமியமா பண்ணணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, வேதாந்த மார்க்கத்துல நிஷ்காமியமா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈஸ்வரன், அதாவது எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கும் போது நான் இதை பண்ணல அப்படின்னு நிஷ்காமியமா பண்றோம். ஆனா இது வேதாந்தத்துல அப்ப அகங்காரம் வராது, ராகத்வேஷங்கள் குறையும். ஆனா பக்தி மார்க்கத்துல பக்தி இன்க்ரீஸ் ஆகவும் இதே எஃபெக்ட் வரும். இதே மாதிரி நம்ம நிஷ்காமியமா ஒரு ஸ்டேஜ்ல பண்ண ஆரம்பிச்சிருவோம், நமக்கு வந்து வைராக்கியம் வரும். இது எல்லாமும் பக்தியிலையும் நடக்கும். ஸோ எதுக்கு பக்தி அப்படின்னு கேட்டேன்னா அதை இன்னும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எப்படி இந்த பக்தி லீட்ஸ் டு ஞானம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தி அதுவும் அகங்காரத்தை குறைக்கும், கண்டிப்பா குறைக்கும். ஏன்னா அந்த ஈஸ்வரன் தான் எல்லாம் அப்படிங்கும் போது இன்னொருத்தருக்குள்ளேயும் அந்த ஈஸ்வரன் இருக்கான், எனக்குள்ளேயும் அந்த ஈஸ்வரன் இருக்காங்கும் போது அந்த துவேஷம் வராது. ஸோ ராகம்ங்கிறது ஒன்லி ஈஸ்வரன்ட்ட தான் இருக்குமே தவிர மற்ற இடங்கள்ல ராகம் இருக்காது. ஸோ அதனால இந்த ராகத்வேஷங்கள், உலக பொருட்கள்ல உள்ள ராகத்வேஷங்கள் குறையறதுக்கு, மத்தவங்க மேல ஒரு துவேஷம் குறையறதுக்கு, இந்த அகங்காரங்கிற கொம்பு முளைக்காம இருக்கிறதுக்கு, இந்த ஒரு வினய பாவம் வர்றதுக்கு, இந்த சரணாகதியா இருக்கிறதுக்கு இந்த பக்திங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அவர் பக்தியை மென்ஷன். ஏன்னா ஞான மார்க்கம் தானே, ஞான டெக்ஸ்ட் தானே, எதுக்கு பக்தின்னு இல்லை, பக்தி கண்டிப்பா வேணும். ஏன்னா அது நமக்கு இந்த ஞான மார்க்கத்துல போகும்போது ஞானம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது இந்த பக்தி தான். இன்னொன்னு மூணாவது யூஸ் இந்த பக்தியில என்னதுன்னா, முதல்ல நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும் மனசுக்கு. நீங்களே பாத்துக்கலாம், நம்ம வந்து யார்கிட்டடா சொல்ல அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஈஸ்வரன்ட்ட போய் சொல்லி புலம்பி அப்பாடா நம்ம மன பாரத்தை இறக்கி வச்சுட்டோம்னா, ஏன்னா வெளியாட்கள் இல்லாம இருக்கலாம், இல்ல நம்மளால சொல்ல முடியாம இருக்கலாம். அப்படிங்கும் போது நமக்கு எல்லாமே ஈஸ்வரன் தான். ஸோ அவங்கிட்ட போய் நம்ம சொல்லி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பாரம் இறங்கும். ஸோ மனசுக்கு ஒரு ஆறுதல், நம்ம சொல்றதையும் கேட்கறதுக்கு ஒரு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம். ஸோ அதனால இந்த பக்திங்கிறது அல்டிமேட், அது கண்டிப்பா வேணும். இல்லைன்னா இவ்வளோ ஆச்சாரியர்கள் இவ்வளோ பேரும் டைரக்டா ஞான மார்க்கம் போயிருக்கலாமே. பக்தியை எல்லாரும் இன்சிஸ்ட் பண்றது ஏன்னா பக்தி தான் வந்து ஒரு அன்பை காட்ட முடியும். அந்த ஒரு மனசு பக்குவப்பட்டு ஞானத்துக்கு திரும்பறதுக்கு பக்தி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாட் ஓன்லி இன் வேதாந்த மார்க்கம், நாட் ஓன்லி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆர்டினரி லைஃப்லயும் நம்ம மன பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த பயத்தை நமக்கு சரி ஈஸ்வரன் இருக்கா பார்த்துப்பான் அப்படிங்கும் போது நமக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனோதைரியம் வருது இல்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பயத்தை நீக்கி ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கும் இந்த பக்தி வந்து உலக வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பக்தி வந்து எப்படி அந்த பிரேம ரூபா அப்படின்னு சொல்லுவோம், பரம பிரேம ரூபா தான் இந்த பக்தி. ஆண்டாள், அதுக்கப்புறம் ராதா, மீரா, ஆழ்வார்கள், இந்த நாயிகா பாவத்துல எழுதின பாசுரங்கள், அவ எழுதினது ஃபுல்லா இந்த என்ன சொல்றது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள டீனேஜர்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு லவ்வர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்காகட்டும் பையனுக்காகட்டும் எப்ப பார்ப்போம் அந்த தரிசனத்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. ஏன்னா பார்க்க மாட்டோமான்னு இருக்கும். அதுதான் இந்த பக்தி. இந்த ஆண்டாளுக்கும் இந்த பக்தர்களுக்கு நாயன்மார்களுக்கும் அந்த ஈஸ்வரனை ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் இருக்குமே, அது பக்தியில தான் கிடைக்கும்.
சோ அதனால அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க எந்த வியாபாரம் கிடையவே கிடையாது உண்மையான பக்தியில. நீங்க இந்த பயத்தினால வர பக்தி, அதுதான் 4 விதமான பக்தியை சொல்றார் இல்லையா கிருஷ்ணர். சோ இந்த லாஸ்ட் பக்தி இருக்கே, அவனையே கேட்கிற பக்தி, அந்த பக்தி தான் உயர்ந்த பக்தி. ஏன்னா அவனோட தர்சனத்துக்காக அப்படி காத்துட்டு இருக்கிற பக்தி அதுதான். மத்ததெல்லாம் வந்து எனக்கு ஐஸ்வர்யம் வேணுங்கிற பக்தி, இல்ல ஒரு பயத்துல வர பக்தி, இல்ல எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஆபத்து வருது அதனால அதை தடுக்கிறதுக்கு ஒரு பக்தி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஆனா எனக்கு அவன் தான் வேணும்னு அவன் அருளாலே அவன் தாழ்படிந்துங்கிறாங்க. அந்த மாதிரி அவனோட அருள்னால அவனையே அடையணும், அந்த பக்தி தான் வசந்த பக்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலதான் எந்த வியாபாரி அதை கூட நான் இதை பண்ணேன், இல்லை நான் இது பண்ணேனே நீ எனக்கு இது பண்ணிட்டே, அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா கேட்கறதே அவனைதான். அதனால இதுல வியாபாரமே இருக்காது, உண்மையான பக்தி. அதுதான் 4வது பக்தியா கிருஷ்ணன் சொல்றாரு. அதுதான் மம பிரியகான்னு சொல்றாரு, அந்த பக்தனை தான். சோ இதை வந்து நிறைய நீங்க வந்து இந்த பக்தி யோகத்துக்கு முன்னாடியே 9th சாப்டர்லயே வந்து கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா. இந்த ஸ்லோகம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. சோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பெருசா நீ எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம். என்னது பத்திரம், வெறும் இலை, இல்ல புஷ்பம் பழம், இல்ல தோயம். தோயம்னா தண்ணி. இந்த இலை தண்ணி பழம் பூவு இதை வச்சுக்கோ போறோம். ஆனா யகா மே பக்தியா பிரயச்சதி, அந்த பக்தி தான் இம்பார்ட்டன்ட். பக்தினால யாரு கொடுக்குறானோ, சும்மா கொடுக்கறது இல்ல, பக்தியோட கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு என்ன சொல்ற, பிரயதாத்மனகான்னு ஒரு வேர்டு போடுறார். பிரயதாத்மனகானா என்னன்னா, அந்த அந்தக்கரண சுத்தியோட இருக்கக்கூடியவன், ரொம்ப அந்த சுத்தமான மனசு, எந்த பலனையும் எதிர்பார்க்காம இருக்கானே, அவங்கிட்டேந்து வரக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நான் அகம் அஷ்னாமிங்கிற, அஷ்னாமின்னா சாப்பிடுறது, பட் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சோ நான் இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 9.27 அதுல ஒரு ஸ்லோகம் வருது. எத்கரோஷி எதஷ்னாசி எஜுகோஷி ததாசியது எத் தபஸ்யசி கௌந்தேய தத் தத் குருஷ்வ மதர்ப்பணம் இல்லையா. சோ எத்கரோஷி, நீ எதை பண்ணறையோ, எது பண்றையோ, எத் அஷ்னாஷி எதை சாப்பிடுறையோ, எத் ஜுகோஷி எதை நீ யாகம் பண்றையோ, இல்லை எத் ததாசி கொடுக்கறையோ, எதை கொடுக்கறையோ, எத் தபஸ்யசி எதை தபமா நீ பண்றையோ, கௌந்தேய தத்து குரு மதர்ப்பணம், என்ன நோக்கி நீ பண்ணு, எனக்கு அர்ப்பணமா நீ எல்லாத்தையும் பண்ணு. சாப்பிடுறதை எனக்கு அர்ப்பணமா பண்ணு, பண்றது தானம் கொடுக்குறியா அதை எனக்கு அர்ப்பணமா கொடு, எல்லாமே மதர்ப்பணம், எனக்கு நீ கொடு, அதுதான் உன்ன சத்தம்னு சொல்ற இல்லையா. உண்ணும் என்னப்பா, உண்ணும் உணவு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கணும், அதுதான் டோட்டல் சரணாகதி. 9.34 ஒரு ஸ்லோகம் சொல்ற. சோ மன்மனா பவ மத்பக்தஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷ்யசி யுக்தியா ஏவம் ஆத்மானம் மத்பராயணஹ. சோ மன்மனா பவ, என் மனசு ஃபுல்லா எங்கிட்ட விடு. மன்மனா பவ மத்பக்தஹ பவ, என்னோட பக்தனா இரு. மத்யாஜி மாம் நமஸ்குரு, எல்லாம் அதுதான் ஃபுல் சரண்டர், அப்படியே சரண்டர் ஆகும். மாமேவ ஏஷ்யசி, நீ இப்படி இருந்தனா நீ என்னையே வந்து அடையறங்கிற. மாமேவ ஏஷ்யசி, அதனால என்ன பண்றியோ அத பானம் மத்து எனக்காக, மத்பராயணகா, என்னோட என்ன சொல்ற, என்னோட பரமாவே என்னோட இதுலயே நீ மூழ்கி இருந்தனா நீ மாமேவ ஏஷ்யசி, என்னையே நீ வந்து அடையற அப்படின்னு சொல்ற. அடுத்தது நிறைய ஸ்லோகம் இருக்கு. இங்க கீதைன்னு வச்சுக்கோங்க, பக்தி யோகத்துக்கும் எடுத்துக்கலாம், வேதாந்தத்துக்கும் எடுத்துக்கலாம், கர்ம யோகத்துக்கும் எடுத்துக்கலாம், ஞான யோகத்துக்கும் எடுத்துக்கலாம், எதுக்கு வேணா எடுத்துக்கலாம். சோ 9. ஒரு ஸ்லோகம் 9.22 அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, அனன்யாச்சிந்தயோன் தோமாம் ஏஜனாஃ பரியுபாசதே தேஷாம் நித்ய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியஹ. அனன்ய சிந்தா, அந்நிய சிந்தா கிடையாது. சோ அனன்ய சிந்தா, சோ அப்படி இருக்கக்கூடியவன். மாம் ஏ ஜனாகா பரியுபாசத்தே, என்னை யார் உபாசிக்கிறாளோ, நித்திய அபியுக்தானாம் தேஷாம், அப்படி அவளுக்கு யோகக்ஷேமம் வகாமியகம், யோகத்தையும் க்ஷேமத்தையும் அகம் வகாமிங்கிற, நான் தாங்குறேன் அப்படிங்கிற.
எது யோகம்? யோகம்னா என்னன்னா இந்த பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் யோகம். க்ஷேமம்னா அதை காப்பாத்தணும். இந்த ரெண்டுமே நான் பாத்துக்கிறேன், நான் பண்றேன், நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இதெல்லாம் எப்ப வரும்? அந்த உண்மையான பக்தி, உண்மையான சரண்டர், அந்த சரணாகதி இருக்கும்போதுதான், இந்த டோட்டல் சரணாகதி இருக்கும்போதுதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர பாதி அங்க பாதி இங்க இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்போட எல்லாம் பண்ணும்போது இது வரவே வராது. அதுதான் சொல்றார், ஃபுல்லா என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அகம் மகாமி, அதுதான் இதுல. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் எடுக்கலாம். இது பாகவதம் நீங்க எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பாகவதம் வந்து பக்திக்கு ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா பாகவதம் தான். ஏன்னா நாராயணியம் கூட உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கம் தான். ஆனா அது வந்து இதைதான் ஃபுல்லா பேஸ் பண்ணி இருக்கும். பாகவதத்தோட பேஸ் தான் அது. சோ ஆனா பாகவதம் தான் மூல டெக்ஸ்ட், அப்படியே ஃபுல்லா பக்தியை பத்தி சொல்றது. சோ அதுல பக்தி எங்க கொண்டு விடுறது, ஞானத்தை எப்படி கொண்டு சேர்க்கறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்லோகத்துல நான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கந்தத்துல செகண்ட் அத்தியாயம். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஸ்கந்தத்துல செகண்ட் அத்தியாயத்துல 16th ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. இருக்கிறவா சுஷூஷா ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிகி சியாத் மகத் சேவையா விப்ராகா புண்ணியதீர்த்த நிஷேவனாத்து அப்படின்னு சொல்ற. சோ இந்த மகத்து சேவையா, இந்த மகத்துக்களுக்கு சேவை பண்ணணும்னு நம்ம சொல்றோமே. மகத்துக்கள்னா யாரு? சன்னியாசிகள், சாதுக்கள், ஞானிகள், இவாளுக்கெல்லாம் சேவை பண்ணா புண்ணியமாக்கும், இப்படி பண்ணா முக்தி ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நமக்கு தெரியாது எப்படி முக்தி கொண்டு விடுறதுன்னு. அதுதான் பாகவதம் சொல்றது. இந்த மாதிரி மகத்துக்களுக்கு சேவை பண்றது. இன்னொன்னு புண்ணிய தீர்த்த நிஷேவனம். இந்த புண்ணிய கங்கையில போய் குளிக்கிறது, யமுனால போய் குளிக்கிறது எல்லாம் அப்படியே முக்தி கொடுக்கும்னு ஒரு பிளண்டான மீன் இருக்கும் இல்லையா? ஆனா அது உண்மை. ஆனா அது எப்படி கொண்டு விடுறதுங்கிறது இந்த ஸ்லோகங்கள் சொல்றது. சோ என்ன சொல்ற? புண்ணிய தீர்த்த நிஷேவனம், அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்றது, இல்ல அங்க போய் தர்ப்பணம் அந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறது. அப்புறம் மகத்துக்களுக்கு சேவை, சர்வீஸ் அது பண்ணது. இதெல்லாம் என்ன ஆகுமா? ஸ்ரத்ததானஸ்ய, ஸ்ரத்தாவா பண்றவனுக்கு வாசுதேவ கதா ருச்சிஹி சியாத். சோ வாசுதேவ கிருஷ்ணர் அந்த கதைகளை கேட்கறதுல ஒரு ருச்சி வருமா, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? அடுத்து சொல்ற, சுண்பதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹா புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா ஹிருதி அந்தஸ்தஹா ஹி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம் அப்படின்னு சொல்ற. சுக்ருத் சதாம், இந்த நல்ல உள்ளங்கள், அதாவது கிருஷ்ண கதையை கேட்க ஆரம்பிச்சாச்சுனே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல உள்ளமா ஆயிடும் இல்லையா? சோ அந்த சுக்ருத் சதாம் அவளுக்கு அந்த கிருஷ்ணர் என்ன பண்றார்? ஸ்வகதாம் சுண்பதாம், தன்னோட கதையை கேட்கிறவர்களுக்கு கிருஷ்ணஹா, அவர் யாரு? புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா கிருஷ்ணஹா. அந்த புண்ணிய ஸ்ரவணங்களை கேட்கக்கூடிய, அந்த புண்ணிய ஸ்லோகங்களை கேட்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, கிருதி அந்தஸ்தஹாசன்னு, கிருதி அவளோட ஹிருதயத்துக்குள்ள இருந்துட்டு அபத்ராணி விதுனோதி, இந்த அபத்ரங்களை விலக்குகிறார் அப்படின்னு சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் இந்த மகத்துக்களுக்கு சேவை, இந்த ஸ்நானம், இதெல்லாம் எங்க கொண்டு விடும்? கிருஷ்ணர் மேல ஒரு கதையை கேட்கறதுக்கு ஒரு ருச்சியை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ருச்சி வந்து இந்த மகத்துக்களுக்கும் சேவை பண்ணிட்டு இருப்போம். அதே சமயத்துல இந்த கதையில ருச்சியும் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் உள்ள வந்துடுற. கிருதி அந்தஸ்தஹாசன்னு. சோ அப்ப அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் உள்ள இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்க. ஆனா நாம எப்போ ஐடென்டிஃபை பண்றோங்கிறது தான் அந்த மேட்டர். எல்லாருக்குள்ளயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு இல்லையா? விஷ்ணுனாலே அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்ப நமக்குள்ள முன்னாடி இல்லையானா இருக்காரு. ஆனா நான் எப்ப புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த மேட்டர். அப்போ இந்த கதால ருச்சி வர வர அந்த ஹிருதயத்துல உள்ளவரை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் சுஹிருதி அந்தஸ்தஹாசன்னு. அவர் என்ன பண்றாரா? அபத்ராணி விதுனோதி, இந்த அபத்ரங்கள், அபத்ரம், பத்ரம்னா மங்களமானது, அபத்ரம் அப்படின்னா இந்த மங்களம் இல்லாத, அதாவது பாபங்களை கொடுக்கக்கூடியத, பாப்பௌக பரிதூயதாம்னு சொன்னாரே, அந்த பாபங்களை இது வந்து என்ன பண்ணுமா? விதுனோதி, விளக்குகிறாராம். இவர் கிருஷ்ணரை விளக்குறார் உள்ள இருந்துட்டு. சோ பாபங்கள் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம்? காமக்ரோத மோக லோப மத மாத்சரிய, இதை தவிர நிறைய இருக்கு. ஏமாத்துறது, வஞ்சகம் பண்றது, அதுக்கப்புறம் துரோகம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாப்பங்கள். இந்த பாப்பங்களை தான் அவர் சொல்றார் அபத்ரங்கள். இந்த அபத்ரங்கள் இருந்ததுன்னா
என்ன ஆகும்? நம்ம ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுதான் ஜீவ சிருஷ்டின்னு பார்த்தோம் போன கிளாஸ்ல இல்லையா? இது ஜீவ சிருஷ்டி. அப்ப இந்த ஜீவ சிருஷ்டியை போக்குறது ஜீவனால மட்டும்தான் முடியும். அவன் தான் பண்ணி ஆகணும். ஆனா அவன் எப்படி பண்ணறது? அப்போ பக்தி வேணும். அப்போ இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது, மகத்துக்களுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் ஒரு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண கதால ஒரு ருச்சியை கொடுக்கும். இந்த கிருஷ்ண கதால ருச்சி வர வர இந்த கிருஷ்ணர் அந்தஸ்தஹாசன்னு, ஹிருதி அந்தஸ்தஹாசன்னு உள்ள இருந்துட்டு அபத்ராணி விதுனோத்தி, இந்த அபத்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கிற இந்த காமக்ரோதங்களை. ஏன்னா அவன் மேல ஆசை வர வர இந்த காமக்ரோதங்கள் விலகிறது இல்லையா? அப்போ அடுத்தது ஸ்லோகம் சொல்றது, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, இந்த அபத்திரங்கள் நஷ்டமாகும் போது, ஏன்னா சதி சப்தமியில இருக்கு, அப்போ அப்படி இருக்கும் போதுன்னு எடுத்துக்கணும். சோ இந்த அபத்திரங்கள் நஷ்டப்பிராயேஷு, நஷ்டமாகும் போது நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திஹி பகவதி நைஷ்டிகி அப்படின்னு ஸ்லோகம். சோ இந்த அபத்திரங்கள் அவன் விளக்க என்ன ஆகும் அப்படின்னா, நித்தியம் பாகவத சேவையா, பகவானுக்கு சேவை பண்றது பகவத் சேவா. பாகவத சேவையில அடுத்தது பாகவத சேவை. பாகவத சேவைனா என்ன? பகவானுக்கு யாரு பக்தர்களோ அந்த பக்தர்களுக்கு சேவை பண்றது. அதுதான் இந்த சாதுக்களுக்கு எல்லாம் சேவை பண்றதுனால அது நித்தியம். நித்தியம் பண்ணும்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த அபத்திரங்களும் விலகும் போது உத்தம ஸ்லோகே பகவதி, இந்த பகவானிடத்தில் நைஷ்டிகி பக்திஹி பவதி அப்படின்னு சொல்ற. நைஷ்டிகின்னா என்னன்னா ஒரு ஆணித்தரமானன்னு சொல்லுவாங்க. ஆணித்தரமான ஒரு பக்தியானது உண்டாருது. முதல்ல கதாருச்சி உண்டாருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உள்ள இருந்துட்டு அபத்திரங்களை விளக்குறான். அது விலக விலக என்ன ஆகுது? இன்னும் பக்தி ஜாஸ்தி ஆகி நைஷ்டிகி பக்தியில கொண்டு விடுறது. நைஷ்டிகி பக்தி தான் நித்திய நித்திய அறிவை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பக்தி வரும்போது என்ன ஆயிடும்? இவன் தான் நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம்ங்கிறது பக்தி மார்க்கத்திலையும் வரும். அப்ப அந்த பரமாத்மாவா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் தான், அவன் தான் உண்மை, அவன் தான் சத்தியம், மத்ததெல்லாம் அனித்தியம். அப்ப நித்திய அனித்திய பாவங்கள் வந்துடுது. அப்ப மத்தது மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அனித்தியம்னு தெரிஞ்சு போயிடும், அதுல இருந்து சுகம் வரலன்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிறது எங்க கொண்டு விடுறது பாருங்க. இந்த புண்ணிய தீர்த்த ஜலங்கள்ல நதிகள்ல போய் ஸ்நானம் பண்றதும் இந்த மகத்து சேவைகளும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நைஷ்டிகி பக்திய கொடுக்கறது. அடுத்தது ததா, அப்பொழுது பிரசன்ன மனசா பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஜானம் முக்தி சங்கஸ்ய ஜாயதே அப்படின்னு சொல்றார். சோ என்னதாவது பகவத் தத்துவ விஜானம். தத்துவ விஜானம்னா அந்த தத்துவம், உண்மை, அந்த பிரம்மத்தை பத்தின அறிவு, விஜானம் ஜாயதே உண்டாருது. எப்போ? ஏவம் பிரசன்ன மனசா. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், ததா ரஜஸ்தமோபாவாக காமலோபாதயா ஜயே சேதா ஏதைஹி அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீதத்தை. ஏன்னா சத்துவம் வரணும்னு இப்பதானே பார்த்தோம் இல்லையா? அததான் சொல்றேன். அப்ப பக்தி நைஷ்டிகி பக்தி வந்தப்புறம் என்ன ஆகும்னா, ததா ரஜஸ்தமோபாவாக காமலோபாதயா, இந்த ரஜஸ் தமஸ் இதோட பாவங்களா இருக்கக்கூடிய இந்த காமம் லோபம் அந்த 6 குணங்கள் இருக்கே, இதெல்லாம் என்ன ஆகுமா? இதெல்லாம் இல்லாத ஒரு ஏத்தைஹி அனாவித்தம் ஸ்திதம் சேதகா. சோ இதனாலெல்லாம் அனாவித்தம்னா ஒரு ஆட்கொள்ளப்படாத ஒரு ஸ்திதம் சேதகா, ஸ்திதமான மனசு, ஒரு ஸ்ட்ராங்கான மனசு. மனசுத்தி மட்டும் இருந்தா போராது, திருடமாவும் இருக்கணும். அந்த ஸ்திதம் சேதகா சத்வே பிரசீததி, அந்த சத்துவ குணமானது ஜாஸ்தி ஆயிடுறது. சத்துவத்துல வருது மனசு. எது? இந்த சேதகா. சோ இந்த மனசு இருக்கே சத்துவத்துக்கு வந்துருது. சத்துவம் தான் ரொம்ப தேவை விசாரத்துக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதான் அடுத்தது சொல்றாரு, ஏவம் பிரசன்ன மனசகா, இந்த மாதிரியான ஒரு பிரசன்ன மனசு, அதாவது மனசுத்தி ஆனவனுக்கு என்னதான் பகவத் பக்தி யோகத்தகா, இந்த பக்தி யோகம்ங்கிறதுனால பகவத் தத்துவ விஜானம் ஜாயத்தை முக்த சங்கஸ்ய. சோ இந்த என்னது? தத்துவ விஜானம், பிரம்ம ஞானமானது ஜாயத்தே உண்டாருது அப்படின்னு சொல்ற. அப்ப இங்க வைராகியம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் ஒரு பதம் போடுற, முக்த சங்கஸ்ய அப்படின்னு. சங்கம்னா அட்டாச்மெண்ட், முக்த சங்கம்னா அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு மனசு அப்படின்னா வைராகியம்.
சோ வைராக்கியமும் இருக்கணும். சோ நித்திய அறிவு வந்துருது. அவன் தான் அது எப்போ நைஷ்டிகி பக்தியா வரும்போது அவன் தான் நித்தியம், அதெல்லாம் அனித்தியம்ங்கிற அறிவு வந்துருது, ஸ்ட்ராங்கா வந்துருது. அப்படிப்பட்ட மனசுக்கு என்ன ஆகுது, இந்த ரஜஸ்தமோபாவாக காமலோபாதயா அதையெல்லாம் போய் ஏதைகி அனாவித்தம் திருடம் சேத்தகா. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனசு வந்துடுது. அதுதான் வைராக்கியம் இல்லையா? சோ முக்த சங்கனா ஆயிடுறான் அவன். ஏவம் பிரசன்ன மனசகா பகவத் தத்துவ விஞ்ஞானம் ஜாயத்தை. அவனுக்கு இந்த தத்துவ விஞ்ஞானம் பிரம்ம சாட்சா்காரமானது ஆகிறது அப்படின்னு பாகவதம் சொல்லு. இன்னும் ஸ்லோகங்கள் இருக்கு, இது வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் ஃபுல்லா இதோட பிரவச்சனமா ஆயிடும். சோ அதனால இத பக்தியில எப்படி பக்தி வந்து கரெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம கிளாஸ்லயே ஒரு செகண்ட் கிளாஸ்லயும் யாரா கேட்டா பக்தி அப்போ வேண்டாமா, பக்தி எங்க வருது இங்க அப்படின்னு கேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இதுதான் பக்தியும் ஞானத்துல கொண்டுதான் விடுறது. அதுதான் பக்தியும் யோகமா பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில நிறைய சொல்றார் இல்லையா? அபியாச யோக யுக்தேன அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்தியை வந்து பண்ண அது பக்தி யோகமா மாறணும். பக்தி யோகமா மாறணும். எல்லாமே யோகம், கர்ம யோகமா இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஆகும்போது அது நமக்கு ஞானத்துல கொண்டு விடுறது. அதுதான் அவர் சொல்ற. சோ இப்போ அவத்ராணிங்கிறது பார்த்தோம் 6 குணங்கள் அப்படின்னு. காமம்ங்கிறது இந்த இடத்துல வந்து டிசையர்ஸ்னும் எடுத்துக்கலாம், அந்த லஸ்ட்னு எடுத்துக்கலாம், நம்ம தமிழ் காமமும் எடுத்துக்கலாம். அது லோவகா பேராசை, அதாவது அவன்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டா அது லோபம். மோகஹானா ஒரு எல்லாத்துலயும் என்ன சொல்றது, ஒரு ஈகோ இருக்கும், இது என்னோடது நானாக்கும் அப்படிங்கிற மாதிரி. மதஹானா இன்னும் ஜாஸ்தி, அரகன்ஸ் மாதிரி, நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறது, அரகன்ஸா நினைச்சுக்கிறது மதஹா. அப்புறம் மாத்சரியம், அது என்ன அர்த்தம்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ், அவன்கிட்ட இருக்கே அப்படின்னு பொறாமப்படுறது, நான் எனக்கு கையால் ஆகல அவன்கிட்ட இருக்கே அப்படின்னு நினைக்கிறது மாத்சரியம். சோ இந்த பக்தி தான் இதெல்லாம் விளக்கிட்டு பக்தி யோகமா ஆகும்போது சாட்சாத்காரமா இருந்தது அப்படின்னு சொல்றார். சோ இதுதான் வந்து அவர் அந்த இதுல சொல்றார், பகவதா பக்திஹி திருடா ஆதீயதாம். சோ பகவதா திருடா பக்திஹி ஆதீயதாம். ரொம்ப ஒரு திருடமான பக்தியானது மேற்கொள்ளப்படணும். ஏன்னா அதுவும் நம்மள ஞான மார்க்கத்தை நோக்கி கொண்டு விடும், அதுவும் நமக்கு அகங்காரத்தை குறைக்கும், அதுவும் நம்மளுக்கு இந்த சாட்சாத்காரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால நிறைய பேர் வேதாந்தம் வந்தாச்சுன்னா பக்தி தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிறா. கிடையவே கிடையாது. இல்லைன்னா ஆதிசங்கரர் அவ்வளோ ஒரு ரியலைஸ்டு ஆன அப்புறம் கூட நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. எல்லாம் பக்தி மார்க்கத்துல தானே எழுதியிருக்காரு. ஏன் எழுதணும்? கடைசி அவரோடது என்னது, பஜகோவிந்தம், அதை எழுதினாரே, பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ அப்படின்னு. ஏன்? பக்தி மார்க்கம் தானே அது. ஏன்னா ஞான மார்க்கம் வந்துட்டா பக்தி வேண்டான்னு அர்த்தம் கிடையாது, பக்தியும் வேணுங்கிறதுக்கு காட்டுறதுக்கு. இன்னொன்னு, எல்லா மனசுமே ஞான மார்க்கத்துக்கு ரெடியா இருக்காது, பரவாயில்ல பக்திக்கு ரெடியா இருக்கும். சோ அந்த பக்தி மூலமாவும் நீ ஞானத்தை அடையலாம்ங்கிறதுக்காக தான் அவர் ரெண்டையும் பண்ணார். பாஷ்யங்களும் எழுதியிருந்தார், ஸ்லோகங்களும் எழுதியிருந்தார். அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்தது சாந்தியாதிகி பரிச்சயதாம் அப்படின்னு சொல்றார். சோ சாந்தியாதிகி அப்படின்னா என்னன்னா, நம்ம தத்துவபோதத்துல படிச்ச வாழ்க்கை தெரியும். தத்துவபோதத்துல வந்து ஷமாதி ஷட்க சம்பத்திகின்னு படிச்சிருக்கோம். அதுதான் இங்க சாந்தியாதி, ரெண்டும் ஒண்ணுதான். சோ ஷமாதியில என்னெல்லாம் வருது, ஷட்க சம்பத்தி, ஷமஹா பரமஹா ஸ்ரத்தா திதிக்ஷா அதுக்கப்புறம் சமாதானம். இந்த 6 தான் அங்க வந்து ஷமாதி ஷட்க சம்பத்திகின்னு சொன்ன, இங்க சாந்தியாதிகின்னு சொல்ற. சாந்தின்னா அந்த மனசு கட்டுப்பாடு, ஷமஹானா மனக்கட்டுப்பாடு, இங்க சாந்திங்கிறது மனக்கட்டுப்பாடு. சாந்தி ஆதிகி, அது முதல். சோ அது முதலாக. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, பரமஹா ஸ்வதர்ம அனுஷ்டானம், இந்த மாதிரி அங்க உள்ள அந்த 6 தான் இங்க சாந்தியாதி அப்படின்னு சொல்லிடுறார். சாந்தி முதலிய அப்படின்னு சொல்லிட்டார். சோ இதுல நம்ம இன்னும் அந்த ஒண்ணொன்னா அது என்னங்கிறத பார்ப்போம். பட் மனசுனா என்ன, மனக்கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியாததுனாலதான் நிறைய பேர் இந்த மனசை டாமினேட் பண்ண விட்டுட்டு இந்த உலகத்துல எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல, டிப்ரெஷன் வரைக்கும் போக வேண்டியது. யாரை கேட்டாலும் டிப்ரெஷன்னா என்னன்னு கூட நமக்குலாம் தெரியாது. இப்போ வந்து யார் இந்த இத்தனோன்னு கூட டிப்ரெஷன், ஏன்னா தெரியல, மனக்கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியல, மனசுனா என்னன்னே தெரியல. ஸோ அதனால அந்த சிடியும் கேளுங்க, இங்கேயும் ஓரளவு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே.
சோ இந்த ஷமஹானா மனக்கட்டுப்பாடு. அது வந்து என்ன சொல்ற, சாந்தியாதிகி பரிச்சீயதாம் அப்படின்னு சொல்ற. பரிச்சீயதாம் அப்படின்னா பரிச்சயம் ஆகணும், அது தெரிஞ்சுக்கணும். சாந்தியாதி அதெல்லாம் வந்து பரிச்சயமானம் இல்ல கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. சோ ஷமஹா அப்படின்னா மனக்கட்டுப்பாடு, மனசை எப்படி கட்டுப்படுத்துறது. மனசை வந்து இல்லாம ஆக்கவே முடியாது, மனசு கண்டிப்பா வேணும். மோட்சத்துக்கு போறதுக்கும் மனசு வேணும். மனசை யூஸ் பண்ணி, ஏன்னா மனசு ஒரு டூல் இல்லையா, அது ஒரு சாதனம். இப்ப நான் ஒரு கோயிலுக்கு போகணும்னா எனக்கு வண்டி ஒரு சாதனம், வண்டியே எனக்கு டெஸ்டினேஷன் கிடையாது. வண்டியை யூஸ் பண்ணி நான் கோவிலுக்கும் போகலாம், இல்ல வேற எங்கேயாவது நெகட்டிவாகவும் உள்ள இடங்களுக்கும் போகலாம் இல்லையா. அத மாதிரி இந்த மனசை யூஸ் பண்ணி நம்ம முன்னேற்றத்துக்கு ஞானமும் அடையலாம். ஆத்ம சாட்சா்காரம் சமாதிக்கு தேவை, கீழே போறதுக்கும் மனசுதான் ரீசன். அதனால மனசுங்கிறது ஒரு டூல், அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ அதுதான் ஷமஹா, தெரிஞ்சுக்கணும் எப்படி மனசை கண்ட்ரோல் பண்றதுன்னு. அப்புறம் தமஹானா இந்திரிய கட்டுப்பாடு. இந்த மனசை கட்டுப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா இந்திரியம் கட்டுப்பாடு ஆயிடும். ரெண்டும் ஒண்ணு கொண்டு இன்டர் கனெக்டட் தான். இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மனசு ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும். சோ தமஹா. உபரமஹா அப்படின்னா என்னன்னா ஞாபகம் இருக்காது, ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ, தன்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறது. ஸ்வதர்ம அனுஷ்டானம் தான் உபரமஹாங்கிறது. ஸ்ரத்தாங்கிறது ஒரு நம்பிக்கை. பட் நான் தான் நம்புறேனேன்னு சொல்ற நம்பிக்கை இல்ல. இந்த ஸ்ரத்தாக்கு ஈக்குவலா ஒரு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லவே முடியாது, அப்படி ஒரு நம்பிக்கை. அதுதான் ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் திதிக்ஷானா பொறுமை. சீதோஷ்ண துக்கது அதுவும் பின்னாடி வருது. சீதோஷ்ண சுக துக்காதி இதுல வருமே, நம்ம கீதையிலையும் சொல்லுவேன். ஆமா. சோ அந்த சீதோஷ்ணங்கள், இருமைக்கு பொறுமையா இருக்கிறது தான் திதிக்ஷா. அதுக்கப்புறம் சமாதானம்ங்கிறது மனசை கண்ட்ரோல் பண்ணா போராது, ஒருமுகப்படுத்தணும், ஒரு இதுல குவிக்கணும், ஃபோக்கஸ். அதுதான் சமாதானம். சோ இதுவும் ஒரு பேசிக்கா நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட். சாதன சதுஷ்டயத்துல இதுவும் ஒண்ணு இல்லையா. இது இருந்தாதான் அடுத்தது வந்து விசாரம் எல்லாம் போவே முடியும். சுத்திக்கு முதல்ல இந்த 6 கண்டிப்பா வேணும். சோ அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம், பார்த்துட்டு அது இன்னும் டீட்டெயிலா ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ கீதையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா 8.6ல பாருங்களேன், அவர் சொல்றது இதை பத்தி சொல்ற. எம் வாபி ஸ்மரன் பகவம் தியஜ்யந்தே கலையவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவித்தா. அதாவது எம் பாவம் ஸ்மர, எந்தெந்த பாவத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு இந்த கலையவரம் தியஜ்யந்தி, இந்த கலையவரம்னா இந்த சரீரம், இந்த சரீரத்தை எந்தெந்த பாவத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு விடுறானோ தம் தம்மேவ ஏத்தி, அந்தந்த பாவத்தை தான் அவன் அடைகிறான். அவன் என்னையே நினைச்சா என்னையே அடைகிறான், வேற ஏதாவது நினைச்சுட்டு உயிர் போயிடுத்துனா அதைத்தான் அடையறான் அப்படின்னு சொல்ற இல்லையா. அப்போ தஸ்மாத், அதனால எந்த பாவத்தை நீ ஸ்மரணம் பண்ணிட்டு போறியோ அந்த பாவத்தை அடையறங்கிறதுனால சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர இத்தியச்ச. சோ என்னையே நீ நினைச்சுக்கோ எப்போ, சர்வேஷு காலேஷு. ஏன்னா அந்திம காலத்துல எதை நினைக்கிறேனோ அதுவாதானே ஆக போறேன். அதனால கடைசி காலத்துல நினைச்சுக்கலான்னு நீ பண்ண முடியாது. கடைசி காலத்துல ஞாபகங்கள் வரவே வராது. அது எப்ப வரும், சர்வேஷு காலேஷ், எப்பவுமே அந்த ஈஸ்வரன் நினைச்சுட்டு இருக்கும் போதுதான் கடைசி காலத்துல அந்த ஞாபகம் வருமே தவிர எப்பவுமே நான் உலக வாழ்க்கையில இருந்துக்கிறேன், கடைசி காலத்துல அது உயிர் போகும்போது நான் வந்து ஈஸ்வரன் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்படி போயிடும், ஒரு செகண்ட்ல வெளில வந்துடும் சூக்ஷ்ம சரீரம். அப்ப நம்ம யோசிக்கிறதுக்கோ இதுக்கோ டைமே கிடையாது, டைமே இருக்காது, தெரியவே தெரியாது. இப்ப தெரியும் அப்படின்னா ஓகே நான் பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், நமக்கே தெரியாது. அப்படிங்கும் போது அந்த கடைசி நேரத்துல எப்போ நமக்கு சரீரத்தை விட போறோம்னு நமக்கு தெரியாததுனால நம்ம பிளான்லாம் இதுக்கு பண்ணிட்டு நான் ஈஸ்வரனே நினைச்சுக்கிறேன் தியானம் பண்றேன் எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த டயத்துல வரணும்னா நீ ஃபுல்லா பண்ணிருக்க. அதுதான் சொல்ற, சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. மையர்ப்பித்த மனோபுத்திகி மாம் ஏவ மாமேவ ஏஷ்யசி அசம்சயம், சந்தேகமே இல்லைங்கிற அசம்சயம். சோ மாமேவ ஏஷிஸ், என்னையே நீ அடையற. மையர்ப்பித்த மனோபுத்தி, எங்கிட்ட நீ அர்ப்பணம் பண்ண உன்னோட மனசு உன்னோட புத்தியை நீ அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா என்னையே நீ அடையற அப்படின்னு சொல்ற. சோ இந்த மனசு புத்திய எப்படி அவங்கிட்ட செலுத்தணும், அதுதான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்பதான் பண்ண முடியும். இந்திரியங்களை அது போக்கல விஷயங்கள்ல நம்ம வந்து வெளியில
அது பாட்டு அலைஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த மனசு அப்படி திரும்பாது. ஸோ அதுக்குதான் இந்த கண்ட்ரோலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அபியாச யோக யுக்தேன சேதசான அந்யகாமினா பரம்புருஷம் திவ்யம் யாத்தி பார்த்த அனுச்சிந்தையன். திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்ற. அபியாச யோக யுக்தேன. ஸோ அபியாசம் கண்டிப்பா வேணும். அதனால நீ கண்டிப்பா என்ன பண்ணணும்? சேத்தசா அனுச்சிந்தையன். திருப்பி திருப்பி என்ன நினைச்சுக்கோ. அப்பதான் கடைசி நேரத்துல வரும். இல்லைன்னா திடீர்னு நான் கடைசி நேரத்துல நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது நமக்கு வரவே வராது. அப்படி அதனாலதான் அப்படி சொல்றாரு. இதுல நிறைய அவர் கீதையில நிறைய ஸ்டெப்ஸ் சொல்றார். ஆக்சுவலா இந்த 12 அதுதானே பக்தி யோகம் இல்லையா? ஆமா, 12 12.8 அதுல சொல்ற மையேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேஷய. மையேவ மன ஆதஸ்வ, எங்கிட்டயும் மனசை விடு. மயி புத்திம் நிவேஷய, எங்கிட்டயும் புத்தியையும் நீ சமர்ப்பணம் பண்ணு. நிவசிஷ்யசி மையேவ அதூர்துவம் ந சம்சய. உனக்கு ஏற்றம் தானே தவிர அதுல டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்றார். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி. ஸ்டெப்ஸ் சொல்றார். இந்த ஸ்டெப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இதை சொல்றேன். என்னன்னா இப்போ என்ன சொல்லுவோம்னா திரிபுடின்னு சொல்லுவோம். திரிபுடின்னா என்னன்னா, யாரு ஜபம் பண்றானோ அந்த காரியம் பண்றவன் அந்த காரியம் எதை நோக்கி பண்றானோ இந்த மூணும் தனித்தனியா இருந்தா அது ஞானம் இல்லை. அது ஞானமா ஆகாது. எப்போ இந்த திரிபுடி ஒன்னா ஆகிறதோ அப்பதான் ஞானம். சோ இந்த ஜபங்கள் பண்ணும்போது ஜபம் பண்றவன் ஜபம் மூலம் இந்த ஜபம் இந்த ரெண்டும் ஜபம் பண்றான். இந்த ரெண்டுமே இல்லாம ஆயிடணும். ஆனா அந்த யாரை நோக்கி ஜபம் பண்றோமோ அது மட்டுமே இருக்கணும். இதெல்லாம் தான் சமாதானத்துல பார்ப்போம் எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு. அப்போதான் அந்த திரிபுடி ஒன்னா ஆகும் போதுதான் ஞானம். சோ அவர் என்ன சொல்றாரு, இந்த ஃபோக்கஸா இருக்கிறதுக்கு என்கிட்ட நீ உன்னோட மனசு புத்தி எல்லாத்தையும் கொடு. அப்பதான் நீ ஊர்துவம் போவ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அடுத்து என்ன சொல்றார்? அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி. உன்னால அப்படி ஒரு சமாதி பண்ண முடியலன்னா ந சக்னோஷி, நீ பண்ண முடியலன்னா, இப்படி சமாதி பண்ண முடியலன்னா நீ கவலைப்படாத. மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததகா மாம் இச்ச ஆப்தும் தனஞ்சய. என்ன அடையறதுக்கு மாம் ஆப்தும் இச்ச, என்ன அடையறதுக்கு நீ முதல்ல ஆசைப்படு அப்படின்னு சொல்ற. சோ நீ அடுத்தது சொல்லிட்டே இருக்க. நீ சமாதி பண்ண வரலையா, என்ன அடையணுங்கிறதுல நீ ஒரு ஆசை வச்சுக்கோ. அதுவும் வரலையா, அடுத்து சொல்றாரு அபியாசே அப்படி அசமர்த்தகாசி. நீ அபியாசமும் உனக்கு பண்ண வரலையா, அதுலயும் நீ அசமர்த்தன் அப்படின்னா மத் கர்ம வரமோ பவ மதர்த்தம் அபி கர்மாணி குருவன்னு சித்திம் அவாப்சியசி. மத் கர்ம பரம், என்கிட்ட என்னோட கர்மங்களை பண்ணு. அதாவது எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு உன்னோட கர்மாக்களை நீ பண்ணின்று. உனக்கு உட்கார்ந்து சமாதிக்கு போக தெரியலையா, பரவாயில்ல, அது பத்தி நீ கவலைப்படாத. இல்ல அபியாச யோகமா அதுவும் வரலையா, பண்ணாத, பரவாயில்ல. அந்த அபியாசத்திலையும் நீ அசமர்த்தகாவா, உன்னோட கர்மங்களை என்ன நோக்கி பண்ணு அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது அத ஏத்தப்பி அசக்தஹாசி, இதுலயும் நீ அசக்தன் அப்படின்னா கர்த்தம் மத்தியோகம் ஆசிரிதா. என்ன ஆசிரணம் பண்ணிடு, சர்வ கர்ம பலத்தியாகம் ததக்குரு யதாத்மா. நீ என்னென்ன காரியம் பண்றியோ அந்த பலத்தையாவது என்கிட்ட விட்டுரு, நீ வச்சுக்கான, அது போதும். எப்படி ஸ்டெப்பா சொல்றாரு பக்தி யோகத்துல. அந்த 12th அத்தியாயம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பக்தி யோகம். சோ எப்படி சொல்ற, நீ சமாதி பண்ண முடியலையா, அபியாசம் யோகம். உனக்கு அபியாசம் பண்ண முடியலையா, நீ என்ன நோக்கி உன் கர்மங்களை திருப்பு, அதுவும் பண்ண முடியலையா உன்னால, நீ பண்ற கர்மங்களோட பலனையாவது என்கிட்ட விட்டுரு அப்படின்னு அந்த டிகிரேட் அது பண்ணிட்டு வர. சோ அப்படி ஒரு சர்க்கம். எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போக்கஸ்டா அந்த ஈஸ்வரன் நினைக்கணும். அது அப்ப சரீரம் போகும்போது நினைப்பு வராது. இவர் சொல்ற இந்த வழியெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம வாழும் போதே பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போதுதான் சரீரத்தை விடும்போது அவன் ஞாபகமே வரும். இல்லைன்னா ஞாபகம் வராது, திருப்பி இதுக்குள்ள வர வேண்டியதுதான்.